மார்னிங் டு ஆல். டுடே நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் இன்னைக்குத்தோட இம்பார்ட்டன்ட் நியூஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட அப்டேஷன் பார்த்துடலாம். நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் ஆல் கோர்ஸ்க்கான நியூ பேட்சஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எந்தெந்த கோர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், போலீஸ். ஸோ நீங்களும் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகி உங்களோட லைஃப்ல ஒரு பிக் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக லீட் பண்ணும் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமி எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஹோப் காலேஜ் கோயம்புத்தூர்ல லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமிக்கு கால் பண்ணி நீங்க காண்டாக்ட் பண்ணோம், என்கொயரி டீட்டெயில்ஸ் வந்துட்டு பண்ணோம் அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் 9600527687 இந்த நம்பருக்கு கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லி என்ன பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எல்லாருமே ஒர்க்குக்கு போகிறவங்க, படிக்கிறவங்க, பார்ட் டைம் ஒர்க்குக்கு போகிறவங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஆஸ்பிரண்ட்ஸும் வந்துட்டு நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ஃபுல் பிளஜடாக உட்காந்து படிச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா மார்னிங் செஷன், ஆஃப்டர்நூன் செஷன், ஈவினிங் செஷன்னு சொல்லிட்டு நாங்கள் அவைலபிள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்டு வீக்கெண்ட் பேட்சஸ், வீக்லி பேட்சஸ் ஒன்று இருக்குது, வீக்கெண்ட் பேட்சஸும் இருக்குது. இல்லை என்னால் டைரெக்டாக வர முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா ஆன்லைனில் கூட நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரெண்டுமே ஆக்சஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆஃப்லைன் அண்டு ஆன்லைன் ரெண்டுமே வந்துட்டு ஆக்சஸ் பண்ணி நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் வந்துட்டு ரிஸ்க் எடுத்தால் தான் நம்மளோட லைஃப்பில் ஒரு பிக் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக லீட் பண்ண முடியும். ஸோ அந்த ரிஸ்கையே வந்துட்டு உங்களுடைய வெற்றி பாதையாக வந்துட்டு அமைச்சு கொடுக்குற இடம் தான் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமி. ஓகேங்களா, ஸோ அதனால் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்குத்தோட நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய நியூஸ் பார்த்துட்டோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்குத்தோட நியூஸ். ஓகேங்களா, ஸோ செபி வந்துட்டு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா கன்சல்டேஷன் பேப்பர்ஸ் வந்துட்டு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா பைபேக் ஃப்ரேம் ஒர்க்கு கீழே வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பைபேக் ஃப்ரேம் ஒர்க்னா என்ன அப்படின்னா ஒரு மியூச்சுவலோ இல்லை மார்க்கெட்டில் ட்ரேடிங் ஓப்பன் மார்க்கெட்டில் வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு வாங்குறாங்க அப்படின்னா எகெயின் வந்துட்டு அதே ஸ்டேக்கை வந்துட்டு வாங்குறதுக்கு பேர் தான் வந்துட்டு பைபேக் ஃப்ரேம் ஒர்க்கு. ஸோ இது எல்லாமே எதுக்கு கீழே வரும்னா பைபேக் ஃப்ரேம் ஒர்க் செக்யூரிட்டிஸு ரெகுலேஷன் 2018. இந்த ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு எதுக்காக வந்துட்டு கொண்டு வராங்க அப்படின்னா நிறைய வந்துட்டு இதில் வந்துட்டு பைபேக் ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு ஆப்ஷனல்ஸ் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதில் அட்லீஸ்ட் 40% ஆச்சு, அட்லீஸ்ட் 40% ஆச்சு பைபேக் ஃப்ரேம் ஒர்க் சைஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆஃபர் பீரியடுக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 66 டேஸில் வந்துட்டு இந்த டைம்லைன் வந்துட்டு வாரண்டி டியூ டு ரீசென்ட்லி அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அண்டர் வந்துட்டு ஃபினான்ஸ் ஆக்ட் 2026 கம்பெனிஸ் ஆக்டுக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு இந்த 66 டேஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் பைபேக் ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு எவ்வளோ தூரம் ஃபுல் பிளஜடாக ஆக்சஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பப்ளிக் கமெண்ட் அண்ட் ப்ரொபோசல் வந்துட்டு இன்வைட்டட் அன்டில். ஓகேங்களா, ஸோ இதுக்கு கீழே ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் பண்ணும் அப்படின்னா எது வரைக்கும் அப்படின்னா May 29, 2026 வரைக்கும் உங்களோட ப்ரொபோசல்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்விடேஷன் வந்துட்டு ரிசீவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் செபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு மும்பை, மகாராஷ்டிரா. சேர்மன் வந்துட்டு துகின் காண்டா பாண்டே. ஸோ எஸ்டாப்ளிஷ்ட் இயர் வந்துட்டு 1992. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். இதில் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரின்சிபல் பெஞ்ச். ஸோ எதுக்காக பிரின்சிபல் பெஞ்ச் வந்துட்டு கொண்டு வராங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதாவது ஜிஎஸ்டிஏடிக்காக வந்துட்டு பிரின்சிபல் பெஞ்ச் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு பிரின்சிபல் பெஞ்சில் வந்துட்டு நியூ டெல்லி, அதாவது டு இயர் அப்பியர்ஸ் டு ஃபைல்டு அண்டர் செக்ஷன் 101 கீழே வந்துட்டு சென்ட்ரல் ஜிஎஸ்டி, இன்னொன்று சிஜிஎஸ்டி, இன்னொன்று வந்துட்டு ஜிஎஸ்டிஏடி. ஓகேங்களா, ஸோ பிரின்சிபல் பெஞ்ச் எல்லாமே வந்துட்டு இந்த ஜிடிஏஎஸ்டிக்கு வந்துட்டு ரூல்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அந்த சிஜிஎஸ்டியில் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எந்த ரூல்ஸ் வந்துட்டு இந்த ரெண்டுமே எந்த ரூல்ஸ் வந்துட்டு பேஸ்டாக வச்சு வரும் அப்படின்னா நேஷனல் அப்லேட் அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ரூலிங், அதை தான் வந்துட்டு
பேஸ்டா வச்சு வரும். ஓகேங்களா? ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லி ஒன்ஸ் பார்த்துடலாம். அண்டு சர்வீஸ் டேக்ஸ் அப்பலேட் ட்ரிபியூனல் தான் அந்த ஜிஎஸ்டிஏடி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பிரின்சிபல் பெஞ்ச் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே டாப் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேஷனல் அப்பலேட் அத்தாரிட்டி ஆஃப் அட்வான்ஸ் ரூலிங் தான் வந்துட்டு டாப்பு. ஸோ இதோட ரூல்ஸ் தான் வந்துட்டு எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்பலேட் ட்ரிபியூனலுக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஷன் ஆக்ட் 2017 இவங்க வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்க. இதுலேருந்து நீங்கள் ரூல்ஸ் எடுத்து இதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஃபீல்டு வந்துட்டு என்ஹான்ஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்துட்டு இதில் இருக்கிற ரூல்ஸை கொண்டு வந்து இதில் வந்துட்டு அப்ளிகபிள் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக தான் வந்துட்டு சென்ட்ரல் ஜிஎஸ்டி டேக்ஸ் வந்துட்டு ஆக்ட் வந்துட்டு போட்டிருக்காங்க 2017க்கு கீழே. ஓகேங்களா? ஃபினான்ஸ் நிர்மலா சீதாராமன் வந்துட்டு யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்துட்டு யூனியன் மினிஸ்டர். அடுத்து வந்துட்டு ஆர்பிஐயும் இசிபினா என்ன பேங்க்கு? ஸோ எமிரேட்ஸ் பேங்க்கு. ஓகேங்களா? ஸோ எமிரேட்ஸ் கூட வந்துட்டு சைன் பண்ணுறாங்க. யார் 2 பேருன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சாரி, எமிரேட்ஸில் யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க். ஓகேங்களா? ஸோ ஆர்பிஐயும் யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க்கும் சைன் பண்ணுறாங்க. ஸோ எதுக்காகன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்பிஐ கவர்னர் அதாவது நம்ம சைட்லேருந்து ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா எத்தனாவது கவர்னர்? 26th கவர்னர். ஓகேங்களா? ஸோ அவங்க சைட்லேருந்து யாரு அப்படின்னா பிரசிடென்ட், யூரோப்பியன் கவுன்சிலோட பிரசிடென்ட். ஓகே, யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்கோட பிரசிடென்ட். ஓகேங்களா? எங்ககிட்ட இருக்கு அப்படின்னா பேசல் சுவிட்சர்லாந்துல வச்சு இது சைன் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா ரெண்டு சைடு கோஆபரேஷன்லயும் வந்துட்டு ஃபீல்டு வந்துட்டு மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இவங்க சைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஆர்பிஐயோட பேங்கிங் சிஸ்டம் எல்லாத்தையும் வந்துட்டு இந்த யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க்குக்கும் ப்ளஸ் வந்துட்டு நம்மளோட ஆர்பிஐ இதை வந்துட்டு அவங்களுக்கும் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணிக்கிறது. அவங்களோட நம்மளுக்கு கொடுப்பாங்க, நம்மளோட அவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா எல்லாமே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு பேங்கிங் டேர்ம்ஸ் எல்லாமே வந்துட்டு மேம்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு பார்த்துக்கோங்க, மும்பை, மகாராஷ்டிரா. கவர்னர் வந்துட்டு சஞ்சய் மல்கோத்ரா 26வது கவர்னர். எஸ்டாப்ளிஷ் இயர் வந்துட்டு April 1, 1935. ஆர்பிஐயோட ஆக்ட் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த சைன் வந்துட்டு எப்போல இருந்து சைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா 2015 இருந்தே வந்துட்டு சைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டல் டெபுட்டி கவர்னர்ஸ் எத்தனை பேருன்னா 4 பேரு. சுவாமிநாத ஜனகிருஷ்ணன், இப்போ வந்துட்டு ரவிசங்கரை தூக்கிட்டு இப்போ யாரை கொண்டு வந்திருக்காங்கன்னா ரோஹித் அப்படிங்கிறவர் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்ரீ சந்திர முர்மு, பூனம் குப்தா. இப்போ யூரோப்பியன் யூனியன் எங்க குவார்ட்டர்ஸ் இருக்குன்னா பிராங்க்ஃபர்ட், ஜெர்மனில இருக்கு. பிரசிடென்ட் வந்துட்டு கிறிஸ்டைன் லெகார்டே. ஆனா இந்த சைன் எங்க வச்சு பண்ணுவாங்கன்னா பேசல் சுவிட்சர்லாந்துல வச்சு பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். டெல்லி மெட்ரோவும் ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்கும் சைன் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா நேஷனல் கமோடிட்டி மொபிலிட்டி கீழே. ஓகேங்களா? ஸோ யார் டெல்லி மெட்ரோவும் ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்கும் வந்துட்டு சைன் பண்றாங்க நேஷனல் காமன் மொபிலிட்டி கார்டுக்கு கீழே. ஸோ இதுல வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா நம்ம மெட்ரோல போகும்போது இப்போ நம்ம பஸ்லயே போறோம் அப்படின்னா ஸ்கூல் டேஸ்ல என்ன பண்ணுவோம், பஸ் பாஸ் வச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதே தான் வந்துட்டு இதுல கொண்டு வராங்க. ஸோ டெல்லி மெட்ரோல பஸ் பாஸ் மாதிரி வந்துட்டு சீம்லெஸ் பேமெண்ட் மாதிரி கொண்டு வராங்க. பஸ், அதாவது ட்ரெயின், இது எல்லாத்துலயுமே வந்துட்டு சீம்லெஸ் பேமெண்ட்காக கொண்டு வராங்க. ஓகேங்களா? அதோட பேர் தான் ஆன் த கோன்னு சொல்லி நேம் வைக்கிறாங்க. ஸோ ஏர்டெல் பேமெண்ட் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு குர்காம், ஹரியானால இருக்கு. ஸோ எம்டி அண்ட் சிஓ யாரு அப்படின்னா அனுப்ரிதா விஸ்வாஸ். அவ்வளவுதான். என்ன அப்படின்னா இது ஒரு பெரிய நியூஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம இதை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா ஆர்பிஐ வந்துட்டு ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் காமன் ஈக்விட்டி டயர் 1 அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க.
காமன் ஈக்விட்டி டயர் ஒன்னுனா ஒரு பேங்க்குள்ள இருக்க ஷேரு, அந்த பேங்கோட கேபிட்டலு, அந்த பேங்கோட ரிசர்வ் இது எல்லாமே ஈக்குவலா இருக்குல்ல. அதாவது ஈக்குவலா இல்ல, ஆனா ஒரு பேங்க்குள்ள இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்துட்டு அந்த பேங்கோட கேபிட்டல், ஷேரு, ரிசர்வ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு காமன் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ டயர் ஒன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதுக்கான ரூல்ஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸியா ரூல்ஸா வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ரூல்ஸ் வந்துட்டு எதுக்காக அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, கேபிட்டல் ரிஸ்க் வெயிட்டேஜ் அசட் ரேஷியோவை இன்னும் மேம்படுத்தணும். பேங்க் கீழே இருக்கிற வாராக்கடன், இந்த என்பிஏ ரிஸ்க் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 4 டேர்ம் இருக்கு. பேர்சல் நார்ம்ஸ் கீழே தான் இது எல்லாமே வரும். அது என்ன பேர்சல் நார்ம்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு கவர்மெண்ட் கம்பெனிக்கு வந்துட்டு நம்ம லோன் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு 0% ஓகேங்களா. 0% வந்துட்டு கவர்மெண்ட் கம்பெனிக்கு. அதுவே வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ற என்டிட்டிக்கு வந்துட்டு லோன் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ரிஸ்க் வந்துட்டு 100%. அதுவே வந்துட்டு ஹோம் லோன் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ரிஸ்க் வந்துட்டு 50%. வந்துட்டு பர்சனல் லோன் கொடுக்குறோம்னா இதுக்கு தான் அதிகமான ரிஸ்க் வெயிட்டேஜ் ஓகேங்களா. இது வந்துட்டு எதுக்காக 0% கவர்மெண்ட்க்கு லோன் கொடுக்கறது. ஸோ இது வந்துட்டு என்ன, பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு லோன் கொடுக்கறது. இது என்ன 50% ஹோம் லோனு. ஸோ அதுவே இது என்ன பர்சனல் லோனு 125 ஓகேங்களா. இது வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஈக்விட்டி காமன் டயர் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா ரிஸ்க் வெயிட் வந்துட்டு, அதாவது கேபிட்டல் ரிஸ்க் வெயிட் அசட் ரேஷியோ வந்துட்டு எதுவும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கான ஈஸி நாம்ஸ் வந்துட்டு கொண்டு வரலாம்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்துட்டு ஒரு அட்லீஸ்ட் ட்ரேட் பண்றவங்க வந்துட்டு ரெகுலேட்டர் சென்ட்ரல் கவுண்டர் பார்ட்டிஸ்க்குனா என்ன, சென்ட்ரல் கவுண்டர் பார்ட்டிஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சென்ட்ரல் கவுண்டர் பார்ட்டிஸ்னா ஒரு ட்ரேட் பண்றவங்களுக்கும் அந்த ட்ரேட்ல இருக்கிற மேஜர் ஒரு கம்பெனி இல்லைன்னா பேங்க்குக்கும் நடுவுல வந்துட்டு ஒருத்தங்க வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு என்ன அப்படின்னா கவுண்டர் பார்ட்டிஸ்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னா லோவரா வந்துட்டு 2% இருக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரேடர் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு இந்த சிஆர்ஐஆர்னா சென்ட்ரல் ரிஸ்க் அசட் வெயிட்டேஜ்னு சொன்னோம்ல. ஸோ இது வந்துட்டு மெசர் பேங்க்ஸ்ல வந்துட்டு பினான்சியல் ஸ்ட்ரென்த்ல எப்படி இருக்கு, பொட்டன்ஷியல் லாஸா இருக்கா, ஒரு பேங்க் நல்லா இருக்கா இல்லையா, என்பி என்னன்னா வாராக்கடன் இதெல்லாம் கரெக்டா வந்துட்டு இருக்கா போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றது எது அப்படின்னா இந்த சிஆர்ஏஆர் தான் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்துட்டு இந்த இப்போ கொடுத்துருக்காங்களா காமன் ஈக்விட்டி டயர் ஒன்னு. ஸோ இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எல்லா பேங்க்கும் வந்துட்டு மினிமமா வந்துட்டு முன்னாடி வந்துட்டு 8% வந்துட்டு சாரி இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஹையஸ்ட் ஒரு கேபிட்டலை வந்துட்டு ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்றது வந்துட்டு இந்த ஈக்விட்டி டயர் தான். இதுக்கு கீழேயே வந்துட்டு இந்த சிஆர்ஏஆர்கே முன்னாடியே இந்த காமன் ஈக்விட்டி டயர் ஒன் வந்துட்டு அப்சர்வ் பண்ணிடும் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்துட்டு ஆர்பிஐ வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த சிஆர்ஏஆர்ல வந்துட்டு இந்தியன் பேங்க்ஸ் இந்த பேசில் 3 ஸ்டாண்டர்ட் சொன்னல இதுதான் பேசில் 3. கவர்மெண்ட்னா 0%, பிசினஸ்னா 100%, ஹவுசிங்னா 50%, பர்சனல் லோனா 125%. ஸோ இதுல வந்துட்டு இந்த சிஆர்ஏஆர்னா சென்ட்ரல் ரிஸ்க் அசட் ரேஷியோ. ஸோ இவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இந்தியன் பேங்க்ஸ் எல்லாமே வந்துட்டு லோன் கொடுக்க முன்னாடி 9% வந்துட்டு கண்டிப்பா எடுத்து வச்சிடணும்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா சப்போஸ் லாஸ் ஆனா கூட அவங்கள டேக்கிள் பண்றதுக்காக தான் இது சொல்லுவாங்க. ப்ரீவியஸா 8% இருந்துச்சு, இப்போ 9%. ஓகேங்களா. ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஒன்ஸ் வந்துட்டு நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இதெல்லாம் ஓகேங்களா. ஓவராலா வந்துட்டு ரொம்ப டெப்தா வந்துட்டு இந்த பேங்கிங் நியூஸ் இருக்கும். இந்த டேர்ம்ஸ்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பேங்கோட இதை வந்துட்டு டிசைட் பண்ணும்.
ஒரு பேங்க்ல வந்துட்டு பேர்சல் 3க்கு கீழ தான் வந்துட்டு அந்த பேங்க் வந்துட்டு ப்ராஃபிட்ல போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுவத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் இன்னைக்குத்தோட அப்டேட்டட் நியூஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேங்க் யூ ஆல். பெண்டிங் இருக்கிறதெல்லாம் நாளைக்கு இதில பார்த்துரலாம்.